என்று சொல்லி மனதார அப்பாவை பார்த்து ஆண்டவரே உம்மை நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே மனதார உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை வர வைப்போமா. இந்த இடம் முழுவதுமாய் ஆண்டவரை நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. பரலோகத்தின் கவனத்தை நாங்கள் ஈர்க்கபடியாக எங்களை மாற்றுங்க என்று சொல்லி நம்ம ஏசப்பாய் பார்த்து கூப்பிடுவோமா. ஆண்டவரே இறங்கி வாங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுவதுமாய் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீ தரப்போறதுக்காய் நன்றி ஆண்டவரே. சப்பா ஆண்டவரே, நாங்கள் நம்பிக்கைக்கு பெரியவர் நீங்கள் தான் ஆண்டவரே. உலகத்தின் மனிதர்களை நம்புவதை பார்க்கிலும் உன் மேலே பரிசுத்தலாக இருப்பதே நிலம் என்று சொல்லி கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்வீங்களா? உங்கள் வாய்களை திறந்து அப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் வாய்களை திறந்து ஏசப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தில் ஆண்டவரே 3வது வாரங்களை கொண்டு வந்ததுக்காய் நன்றி என்று சொல்லுங்க. மனதார சொல்லுங்க, ஏசப்பா நீ நல்லவர் ஆண்டவரே, அற்புதங்களை செய்கிற தகப்பன் என்று சொல்லி கண்களை மூடி வாய்களை திறந்து மனதார ஏசப்பா நீங்கள் வாங்க ஆண்டவரே. இந்த இடம் முழுவதுமாய் நிரம்பி வழிகிற ஆசீர்வாதத்தை தாங்கப்பா என்று சொல்வோம். அற்புதத்தை செய்கிற தகப்பன் நீங்க, அதிசயமாய் நடத்துகிற தகப்பன் நீங்க என்று சொல்லுங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. இருக்கிறதான இடத்திலே ஆண்டவரே வல்லமை கிருபை தருகிற தெய்வன் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் இறங்கி வருகிற எல்லா ஸ்தானத்திலும் ஆண்டவரே அற்புதம் அதிசயம் என் கண் முன்பதாக நடக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. We love you Lord. நீ சர்வத்தையும் செய்ய சர்வ வல்லமுள்ள தேவன் ஆண்டவரே. வார்த்தையினால சொன்னதெல்லாம் உம்முடைய கரங்களினால நிறைவேற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய ஆராதனை தொடக்கத்திலிருந்து முடிவரையுமாய் உம்முடைய தயவான கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. நம்பிக்கைக்குரியவர் நீங்க தான் ஆண்டவரே. நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தை நம்பி வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்கப்பா. நீரே நல்லவர் ஆண்டவரே. எல்லாவற்றுமாய் உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து கல்வாரி இயேசுவின் நாமத்தினால என் ஜெபத்தை கேளுங்க நல்ல தகப்பனே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா சத்தம் ஒரு ஆமென். எவ்வளோ பேர் சந்தோஷமாக வந்திருக்கீங்க ஆண்டவரை ஆராதிக்க? எவ்வளோ பேர் ரெடியாக இருக்கீங்க? எவ்வளோ பேர் நம்புறீங்க ஏசப்பா அற்புதம் செய்வார் என்று? ஆமென். நம்புறீங்களா? ஒரு ஆமென் சொல்வீங்களா? சத்தமாக ஒரு ஆமென். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், அற்புதர் 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 இயேசு அற்புதர். நல்ல கரங்களை தட்டி அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வே இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்னினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாருங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வில் இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுவோமா? அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அவர் மட்டுமே, அவர் நல்ல காரியங்களை செய்கிற தகப்பன். நிச்சயமாய் என்னென்ன துன்பங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அவர் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமென். சத்தமாய் அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என்னென்ன தொல்லைகள் நம்மை வந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். சொல்லுங்க. என்னென்ன தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் மீட்ட இயேசு அற்புதர். என்னென்ன தொல்லைகள் நம்மை மீட்ட போதும் மீட்ட இயேசு அற்புதர். உலகத்தில் இருப்பவையிலும் எந்த நெசு பெரியவர் அற்புதரே. இந்த உலகத்தில் இருப்பவையிலும்
எந்த நிசு பெரியவர் அற்புதரே. அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். சொல்லுமா, உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதர். அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். சொல்லுமா, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லாரும் பாடுங்கள், எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் 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 இயேசு அற்புதர். நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அற்புதரே, அற்புதர் 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 இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி நம் ஏசப்பா ஒருவர் மட்டுமே அற்புதம் செய்கிற தகப்பன். ஆமென். எவ்வளவு பேர் நம்புறீங்க? அற்புதர் அற்புதர் நம் இயேசு ஒருவர் அற்புதர். ஆமென். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? அவர் ஒருவர் மட்டும்தான் உண்மையான தேவன். ஆமென். இன்னொரு தமிழ் பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்தலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பாடல், மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலுமாய் என்னை கண்மணி போல காத்த. யார் நம்மளை காத்தாரு? எந்த மனுஷனோ, எந்த டாக்டரோ, எந்த அப்பாவோ அம்மாவோ நம்ம காக்கல. நம்மளை காத்தவர் யாரு? நம்ம ஏசப்பா. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல். நல்ல கரங்களை கொண்டு வந்துங்க மட்டும் நல்ல கரங்களை தட்டி அப்பாடி நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைந்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. நீங்க சொல்வீங்களா அவரை பார்த்து? நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எபினேசர் நீர்தானையா, இதுவரை உதவி நீரே. எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. சத்தமா சொல்லுங்க அவரை பார்த்து. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. என்னுடைய பலவீனங்கள் நேரங்களிலே, பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. பலவீன நேரங்களில் எனக்கு பலன் தந்தீரையா. சுகமானேன் சுகமானேன், தழும்புகளால் சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. சுக
சுகமானேன் தழும்புகளால் என் குடும்பம் மருத்துவர் நீரே. கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி மனதார சொல்லுங்க நன்றி நன்றி இயேசுவே. கோடி கோடி எங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி சொல்வேன், உங்களை மறவாமல் நினைத்தீரையா. மனதார நன்றி. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினி. கடைசியாய் நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி இயேசுவே. நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எவ்வளவு பேர் சொல்ல முடியும் மனதார நம்ம ஏசப்பாக்கு நன்றி செலுத்தணும்? ஆமென். ஏதோ கடமைக்காக அல்ல, ஏதோ பண்ணிட்டாரே வந்துட்டோம் அப்படின்றதுக்காக அல்ல, நம்ம மனதார சொல்லணும். ஆமென். ஹல்லேலூயா. வாயினால இல்லைங்க, நம்ம உள்ளத்திலிருந்து சொல்லணும். ஆமென். ஏன்னா ஆண்டவர் நம்மளை அப்படிப்பட்ட நன்மையான காரியங்களால நம்மளை வழி நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நல்லவர், நன்மைகள் செய்கிற தகப்பன். இன்னொரு கன்னட பாடலை பாடி ஒரே ஒரு பேர மூலியமா இந்த ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ಉಸಿರುವ ದಿನವಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆமென். எவ்வளவு பேருக்கு இந்த பாடல் தெரியும்? தெரிஞ்சு எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. சொல்லுவோமா அவரை பார்த்து? ನಾ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ಎಷ್ಟೊಂದು ಉಪಕಾರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀ ಮಾಡಿರುವೆ యేసయ్య. ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ, ನನ್ನ ಪ್ರಾಣ ನೀ, ನನ್ನ ಉಸಿರು ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ. நல்ல கரங்களை தட்டி சொல்வோமா? அவ்வளவுதான். அவரை பார்த்து சொல்லுங்க, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ, ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ஆராதனை ஆராதனை. அவ்வளவுதான். நல்ல சத்தமா சொல்லுங்க, இயேசுவிಗೆ ஆராதனை ஆராதனை ಯೇಸುವಿಗೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಹಸಿವೆಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿರೆ. ಹಸಿವೆಯಲ್ಲಿರುವಾಗ ನನ್ನನ್ನು ನೀ ಅನುದಿನವೂ ಪೋಷಿಸಿರೆ.
ಘೋಷಿಸಿದೆ. ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪಾನ ನೀ, ನನ್ನ ಪಾಲು ನೀ, ನನ್ನ ಪಾನ ನೀ. ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ, ಎಂದೆಂದು ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡು. கடைசியா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ಅವೇ ನನ್ನ ಉಸಿರಿರುವ ದಿನವೆಲ್ಲ ನಾ ಮಾಡುವೆ ನಿಮಗೆ ಆರಾಧನೆ. ಆರಾಧನೆ 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 ಯೇಸುವಿಗೆ ಆರಾಧನೆ ಆರಾಧನೆ இயேசுவிகே. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி நம்முடைய ஆராதனை இயேசப்பா ஒருவருக்கு மட்டுமே. ஆமென். நம் தேவன் நல்லவர். ஆமென். எவ்வளவு பேர் நம்புறீங்க நம் கர்த்தர் நல்லவர்? அவர் வாக்கு கொடுத்தாருன்னு சொன்னா அந்த வாக்குல உண்மையா இருப்பார். ஆமென். ஹalleluya. நம்ம தாயின் கருவில் இருக்கும்போது நம்மளுக்கு வாக்கு கொடுத்தாரு, இன்று வரைக்குமாய் அந்த வாக்குல உண்மையா இருக்கிறார். ஆமென். ஹalleluya. நம்ம எல்லாரும் ஒன்று முதல் கடைசி வரை வாசிக்கலாம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நான் படுத்தாலும் நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். முட்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். மூடிய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? மூடிய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் விடியற்காலத்துக்கு செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும், இருள் என்னை மூடிக்கொள்ளும் என்றாலும், இரவும் என்னை சுற்றி வெளிச்சமா இருக்கும். நீர் என் உள்ளத்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர். என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் ஒளிபிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர விரோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவா இருக்கவில்லை. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள்! அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம்! தேவனே, நீ துர்மார்க்கனை அழித்தீரானால் நலமாயிருக்கும். இரத்த பிரியரே, நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள். கர்த்தாவே, உம்மை பகைக்கிறவர்களை நான் பகைக்காமலும் உமக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ? தேவனே, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். கடைசி வசனம் சேர்ந்து வாசிக்கலாம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஆமீன்.
மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை நமக்கே, வெற்றி பவனி செல்வே. தோல்வி இல்லை நமக்கே, வெற்றி பவனி செல்வே. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு, அல்லேலூயா தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு.
யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 5 சில வசனங்களை வாசிக்கலாம். 10ஆம் அதிகாரம். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, எர்மோனின் ராஜா, லக்கீனின் ராஜா, எல்கோனியின் ராஜா என்கிற எமோரியின் 5 ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களுடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அது மேலே யுத்தம் பண்ணினார்கள். யாருக்கு முன்பாக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர்கள் கில்காலினுடைய பாளையத்துக்கு யோசுவாவிடத்துக்கு ஆள் அனுப்பி, உமது அடியாரை கைவிடாமலே சீக்கிரமாக எங்களிடத்துக்கு வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலும் குடியிருக்கிற எமோரியன் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக குடியேறினார்கள் என்று சொன்னார்கள். எல்லாரும் எங்களுக்கு விரோதமாக எழும்பியிருக்கிறாங்க, நீங்கள் வரணும். உடனே இயேசுவா அவனோடு கூட சகல யுத்த மனுஷரும் சகல போர் சேவருமாய் என்ன செய்தாங்க? கீழே அங்கே புறப்பட்டு போனாங்க. கர்த்தர் இயேசுவை நோக்கி, அவர்களுக்கு பயப்படாது. யாருக்கு? அவர்களுக்கு பயப்படாது. எல்லா 5 ராஜாக்களும் சேனைகளும் அவனுக்கு விரோதமாக எழும்பி வரும்பொழுது அவர்களுக்கு பயப்படாது. அவர்களுக்கு நீ பயப்படாயாக உன் கைகளிலே அவர்களை ஒப்பு கொடுத்தேன். உன்னுடைய கைகளிலே ஒப்பு கொடுத்தேன். நம்ம சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் பயந்து போகிறோம். ஆனாலும் ஒரு பெரிய சேனையை திரட்டி வரும்போது அவருக்கு பயப்படாது. அவர்கள் ஒருவனும் உனக்கு முன்பாக நிற்பதும் இல்லை. அவர்கள் ஒருவனும் உன் முன்பாக நிற்பதில்லை. யோசுவா கில்காவிலே முழுதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேலே வாழ்ந்துவிட்டான். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக கலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்காரமாக மடங்கடித்து பெத்ரோனிலும் அது கீழே வாசிக்கலாம். பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசேக்கா மட்டும் மக்கெதா மட்டும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்தராவிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். ஆமென். இந்த கற்களை ஏன் விழப்பண்ணினார்? கற்களை விழப்பண்ணினார். மோசேயினுடைய நியாய பிரமாணத்தின்படி குற்றம் செய்கிறவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு வசனம் சொல்லுது. இப்போது ஒரு பெரிய சேனையை கல்லெறினா முடியுமா? கர்த்தர் என்ன பண்ணார்? கற்களை வானத்திலிருந்து அனுப்பி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கல்லெறிந்து இருக்கிறது. ஆக என்ன பண்ணார்? கற்களை விட்டு கற்களை விட பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரோ பட்டயத்தாலே கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். அப்போ கல்மழையினால் செத்தவர்கள் அதிகமானார். கர்த்தர் எமோரியரையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஓடி போகிற நாளிலே யோசுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே ஆர்டர் கொடுக்குறான் பாருங்க. ஒரு சாதாரண மனுஷன் தேவனுடைய பிள்ளை, அதாவது மோசைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளை இயேசுவா சொல்கிறான், சூரியனை பார்த்து சொல்கிறான், எங்கன்னா நடக்குமா? சூரியனே நீ கிபியோன் மேலேயும், சந்திரனே நீ அயலான் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள். அப்படியே நில்லுங்க, நான் யுத்தம் பண்ணணும். நில்லுங்க, நான் சூரியன் அமர்ந்துட்டால் சண்டை போடக்கூடாது. ஆனால் நில்லுங்க, நான் எல்லாரையும் முறியடிக்கும். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருகளை நீதியை சரிக்கட்ட மட்டும் சூரியன் தரித்தது, சந்திரனம் நின்றது. இது ஏசாயின் புஸ்தகத்திலே எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் ஏறக்குறைய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்திலே நின்றது. ஆக அவனுக்கு யோசுவாவுக்கு விரோதமாக இருந்த விரோதிகளை முறியடிக்கும் வரையில் பகல் முழுவதும் சூரியன் முழுவதும் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்லை கேட்டு அந்நாளிலே ஒத்த நாள், அதுக்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். அந்த நாளை போல ஒரு நாளும் இல்லை அப்படின்னு வேதம் சொல்லுது. நம்ம யோசிக்கிறோமா? நமக்காக ஜெபிக்கும் பொழுது நமக்கு விரோதமாக எழும்புகிற அநேக பிரச்சனைகள்,
பிசாசுடைய கிரியைகள், அந்தகார சக்திகள், மந்திரங்கள், பில்லி சுனியங்கள், சோதனைகள், வியாதிகள், உபத்திரங்கள் எல்லாவற்றையும் முறியடித்து உங்களை காக்க அன்றைக்கு இஸ்ரவேலை காப்பாற்றின தேவன் யோசுவாவுடைய ஒரே வார்த்தையை கேட்டு சூரியன் கிபேன் மேலும் சந்திரன் ஆயிலான் மேலே நின்றது. எவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடந்தது! விசுவாசம் பாருங்கள். சூரியனை நில், நம்ம இப்போ சூரியன்கிட்ட பேசணும் பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க. ஆனால் யோசுவா சொல்கிறான், சூரியனை நீ கிபேன் மேலே நில், சந்திரனை நீ ஆயிலான் மேலே நில், நான் முறியடிக்கும் வரையிலே, இந்த ஜனங்களை முறியடிக்கும் வரையிலே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 5 ராஜாக்கள், ஒரு ராஜா இல்லை, 5 ராஜாக்கள் சேனைகள், ஒரு 5 ராஜாக்கள் 5 ராஜாக்களுடைய சேனைகள் சேர்ந்து தான் யோசுவாவோட யுத்தத்துக்கு வந்தாங்க. யோசுவா என்ன செய்தான்? முறியடித்தான். நமக்கு விரோதமாக எழும்புற பொல்லாத பிசாசுகளை முறியடிக்க முடியும். முறியடிக்கணும்னா ஜெபம், யோசுவாவுடைய விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் வரும்போது தான் நம்ம ஜெபிக்க முடியாததை செய்ய முடியும். இதில் யாத்ராக புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 13 சில வசனங்கள் சொல்லுது. யாத்ராக புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் எடுத்துங்க, 13ஆம் வசனத்தை. எடுத்துங்க 13ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரம் 13. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ அதிகாலமே எழுந்திருந்து போய் பார்வோனுக்கு முன்பாக நின்று எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. என் ஜனங்களை அனுப்பிவிடு. ஆக ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு. விடாதிருந்தால் பூமி எங்கும் என்னை போல வேறொருவரும் இல்லை என்பதை, பூமியில அவரை போல வேறொரு கடவுள் இல்லவே இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு அறிந்து கொள்வீங்க. இந்த முறை நான் சகலவித வாதிகளையும் உன் இருதயத்திலும் உன் ஊழியக்காரர் மேலும் உன் ஜனங்கள் மேலும் அனுப்புவேன். நீ பூமியில் இராமல் நாசமாய் போகும்படி நான் என் கையை நீட்டி உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினால் வாதிப்பேன். உன்னையும் உன் ஜனங்களையும் கொள்ளை நோயினாலே நான் வாதிப்பேன், எல்லாரையும் வாதிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாக உன்னை உயர்த்துகிறதையா? என்னுடைய ஜனங்களை ஆராதிப்பதுக்கு, துதிப்பதுக்கு, ஜெபிப்பதுக்கு, என்னோடு கூட இருப்பதுக்கு நீ விடாமலே வியாதியே, வறுமையே, கஷ்டமே, போராட்டமே நீ தடுக்காத. நான் கர்த்தரை துதிக்க போவேன், நான் ஜெபிக்க போவேன். அப்படியாக ஓய்வு நாளில் அவர் ஆராதிக்க வரும்பொழுது நீங்கள் அத்தனையும் பெற்றுக்கொடும். எகிப்தில் தோன்றின நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் அதிலே பெய்யாத மிகவும் கொடிய கல்மழை அந்நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். அப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவனங்களையும் வெளியில் இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டில் சேர்க்கப்படாமல் வெளியே இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் மிருகம் என்ன செய்வாங்க? வெளியே இருக்கிற அத்தனை பேரும் கர்த்தருடைய சமூகத்தில் தப்பித்து கொள்ள அநேக பிரச்சனைகள் வரும்போது அவருடைய சமூகம், அவருடைய ஆலயத்தில் வந்து தப்பித்து கொள்வது இருக்கும்போது தேவன் காக்கிறவராக இருக்கிறார். அவர் செய்கிறார். அவருடைய ஊழியக்காரர்கள் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவனையும் வீடுகளிலே அவன் என்ன செய்தான்? விட்டு வெயிலிலே விடவில்லை. எல்லாம் அவனுக்கு அந்த கடவுளுக்கு பயந்தவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? கொண்டாந்து அழைச்சிட்டாங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன் மேலும் எகிப்து தேசத்தில் இருக்கிற சகல விதமான பயிர்களின் மேலும் கல்மழை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டு. வானத்துக்கு நேராக நீட்டு, அவ்வளோதான் சொல்லிட்டார். நீட்டுறான். அவனை சொல்லிட்டு செய்ய வைக்கிறார். நம்மை கொண்டு பல காரியங்களை செய்ய விரும்புகிறார். அன்று யோசுவாவை, சூரியனே நீ கிதியோன் மேலே நெல், சந்திரனே நீ அயலான மேலே நெல், நான் என்னுடைய விரோதிகளை 5 ராஜாக்களுடைய சேனைகளை முறியடிக்கும் வரையில் நீங்கள் அஸ்தமிக்கக்கூடாது. அதனால் ஜெபிக்கணும். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். யோசுவாவை போல விசுவாசிக்கிறவர்களாக மாறணும். மோசையை போல ஒரு காரியம் நடக்கணும். எகிப்து 25ஆவது வருஷம் எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவர்களையும் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மழை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர்களை எல்லாவற்றையும் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரவேல் புத்திரர் இருந்த கோசான் நாட்டில் மாத்திரம்
கல்மழை இல்லை. இஸ்ரவேல் பிள்ளைங்க இருந்த ஜனத்தில் மட்டும் கல்மழை இல்லை. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் இருந்த இடத்துல கல்மழை இல்லை. அப்போது பார்வோன் மோசேயை நோக்கி ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன், கர்த்தரை நீதி உள்ளவர், நானும் என் ஜனமும் துன்மார்க்கர். அவருடைய பிள்ளைங்க எல்லாம் நீதி உள்ள பிள்ளைங்க, ரட்சிக்கப்பட்ட பிள்ளைங்க, அதாவது காக்கப்படுகிற பிள்ளைங்க. அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புற எந்த விதமான சாத்தானுடைய கிரியைகள், எந்த விதமான பிசாசுடைய கிரியைகள் ஒன்றுமே நெருங்காது. அதை விசுவாசிங்க. நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்ம ஜெபிக்கிற தேவன், நாம் அவர்கிட்ட தேடுகிற தேவன் பெரிய தேவன். அவங்க ஒரு கல்மழை எப்படி இருந்தான், 100 ராத்திரி அவ்வளோ பெரிய கல்மழைகளாக பெய்து அழித்தது யோசுவாவுடைய நாட்களில். அவருடைய யுத்தத்தில் அழித்த நாட்களை காட்டிலும் கல்மழையால் அழிந்தவர்கள் ஜாஸ்தியானாங்க. ஆனால் நமக்கு விரோதமாக எழும்புற எந்த காரியம் இருந்தாலும் சரி, நீங்கள் பயப்படாதீங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மோடு கூட இருந்து அநேக காரியங்களை அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். சகரியா புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 4வது வசனம். நம்ம வேத புஸ்தகத்தில் இருக்கிற காரியங்களை பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் இருக்கிற அத்தனையும் அந்த 40 புஸ்தகத்திலும் அமையப்பட்டிருக்கும். வெளிப்படுத்தல் சகரியா புஸ்தகம் 14:4. அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவை மலை தன் நடுமையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போகும். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். ஆமென். இந்த ஒலிவ மலையில் நான் கூட ஏறி போயிட்டு வந்தேன். அது ரொம்ப பெரிய மலையாக இருக்குது. அந்த மலையில் கிராக் விடும். கர்த்தர் வரும்பொழுது இப்படியே விரிஞ்சு போகும் அந்த மலை. அந்த சமயத்தில் கர்த்தர் இந்த எத்தனையோ அதான் சகரியா நாட்களில் எழுதப்பட்டது. இது நடக்க போகுது. ஆனால் சத்திய வேதத்தை போல ஒரு புஸ்தகம் உலகத்தில் இல்லவே இல்லை. அதை படிக்கவும் விசுவாசிக்கவும் கை கொள்ளுகிற பிள்ளையின் மேல் அதை பெற்றுக்கொள்ள முடியும், இல்லைன்னா பெற்றுக்கொள்ள முடியாது. மோசே கீழ்ப்படிந்து செய்தான், பெற்றுக்கொண்டான். யோசுவா கீழ்ப்படிந்து செய்தான், பெற்றுக்கொண்டான். கர்த்தர் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுத்தார், மீட்டு கொண்டார். பாவத்தில் இருந்த மனுஷனை, சாபத்தில் இருந்த மனுஷனை, நரகத்துக்கு போகிற மனுஷனை மீட்டு கொண்டு அவரோடு கூட வைத்து கொள்ள, நம்மை தெரிந்து கொண்டு அவர் நம்மை ஆராதிக்கவும் அவருடைய வசனத்தை விசுவாசிக்கவும் கை கொள்ளவும் நம்மை தெரிந்து கொண்டார். நம்ம தள்ளி போடுவோமானால் அவர்களுக்கு ஏற்பட்ட நிலைமை நமக்கும் ஏற்படும். வேண்டாம். இந்த நாளிலே அவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவத்தை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து வெகு சீக்கிரமாக வரார். வருகிற நாட்களிலே தப்பித்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 15வது வசனம். வேத புஸ்தகத்தை பாருங்கள். அங்கே ஆதியாகத்தில் தோன்று வெளிப்படுத்தல் புஸ்தகத்திலே வரும். என்ன ஒரு அதிசயமான ஒரு சத்தியம்னா சொல்ல முடியாது. 40 ஆசிரியருங்க, கர்த்தருடைய தீர்க்கதரிசிங்க எழுதியிருக்கிறாங்க. 40 புஸ்தகங்களை எழுதும்போது எப்பப்போ எழுதுனது எத்தனை வருஷங்கள். ஆனால் அது எல்லாத்துலையும் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒவ்வொரு காரியத்தையும் குறித்து அழகாக ஒரு எழுதுனது அப்படியே நிறைவேற்றும்படி வருகிற காரியங்களை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் ஒன்றா சேர்த்துருக்கிறாங்க. வாசிக்கலாம் 19-15வது வசனம். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார். அவர் பயங்கரமானவர். இன்னைக்கு என் மகனே, என் மகளே என்று அழைக்கிறவர் அவருடைய கோபத்துக்கு ஆளாவதுங்க. அவருடைய அன்புக்கு, அவருடைய ரட்சிப்புக்கு, அவருடைய இரக்கத்துக்கு, அவருடைய ஆசீர்வாதத்துக்கு, அவருடைய சமாதானத்துக்கு நீங்கள் கீழ்ப்பணிஞ்சு பெற்றுக்கொள்வீரானால் அவருடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இல்லைன்னா நம்முடைய கடவுள் எதுவுமே செய்ய மாட்டார்னு நினச்சிடாதீங்க.
எவ்வளோ பயங்கரமானவர்னா அவ்வளோ பயங்கரமான ஒரு காரியம். எந்த மனுஷனாலும் எந்த சயின்ஸாலும் எந்த விதமான ரஷ்யாவோ அமெரிக்காவோ யாராலும் செய்ய முடியாததை கர்த்தரால் செய்ய முடியும். கர்த்தரால் செய்ய முடியும். அதனால் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் அவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஜீவித்தை செய்ய பாருங்க. இல்லைன்னா கஷ்டம். யோசுவாவுடைய நாட்களில் என்ன நடந்தது அவன் சொல்கிறான், கமாண்டிங் பண்ணுறான். சூரியன்கிட்ட கமாண்டிங் பண்ணுறான், சந்திரன்கிட்ட கமாண்டிங் பண்ணுறான். நீங்களே நான் சொன்ன கேட்பாங்களா? அவ்வளோ கீழ்ப்படுகிறான் தான். மோசேக்கு கீழ்ப்படிஞ்சவனா நடந்தான். மோசேவுடைய நியாயப்பிரமாணத்தின்படி நடந்த மோசே என்ன சொல்கிறான் அதை கீழ்ப்படுகிறான். போ அப்படின்னு சொல்கிறான். போன தரம் பார்த்தோம், மோசேவுடைய கைகள் உயர்த்தப்படும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்க? ஜெயித்தாங்க. அமலேக்கர் தோத்தாங்க. அதுதான் இன்றைக்கு கர்த்தர் நமக்காக கரங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறார். நம்ம ஜெயிப்பதுக்காக, நமக்கு ஜெயிப்பதுக்காக, நம்ம வின் பண்ணுவதுக்காக, நம்ம சுகமாக இருப்பதுக்காக, நம்ம ஆசீர்வாதமாக இருப்பதுக்காக, நம்ம சமாதானமாக இருப்பதுக்காக, நமக்கு விரோதமாக எழும்பின சாத்தானுடைய கூட்டங்கள் பயந்து ஓடத்தக்கதாக, தோத்து ஓடத்தக்கதாக இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார். நீங்கள் அலட்சியமாக அவர் தள்ளி போடுவீங்களான்னா நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. கர்த்தருடைய நாள் வரப்போது அந்த நாளில் நம்ம தப்பித்து கொள்ள முடியாது. வெளிப்படுத்தல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1-18 வரையில். 17ஆம் அதிகாரம் 1-18. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து, இப்போ கொஞ்சம் முன்னால் சொல்ற பாருங்க, 7 கலசங்கள், 7 முத்திரைகள், 7 எக்காலங்கள். 7 7 7 இது ஒரே நேரத்தில் நடக்குது. ஆனால் நம்ம அதை பார்க்கறது ஒரே நேரத்தில் பார்க்க முடியாது. 7 எக்காலங்கள், 7 கலசங்கள், 7 முத்திரைகள், இதெல்லாம் தனித்தனியாக பார்க்கணும். முத்திரைகளை உடைக்கும் போது என்ன ஆகுது, அப்போ அந்த காரியங்கள் என்ன நடக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அந்த காரியங்கள் நடக்கும்போது நம்ம அப்போ 7 கலசங்கள், 7 தூதர்களில் ஒருவன் வந்து என்னோடு பேசி, நீ வா, திரளான தண்ணீர் மேலே உட்கார்ந்துருக்கிற மகாவேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே, அவருடைய வேசித்தனமாகிய மதுவுள்ள பூமியின் குடிகளுக்கு வெறிக்க கொடுத்தாலே. யார்? பிசாசு. பாவத்தை செய்யும்படி கொடுத்தாலே. அங்கே வந்து பார், அவளுக்கு வருகிற வாக்கினையை பார், அவர் வருகிற தண்டனையை வந்து பார். யார்கிட்ட பேசுறாரு? யோவான்கிட்ட பேசுறாரு. எங்கிருந்து பேசுறாரு? பத்மதீவிலிருந்து பேசுறாரு. இப்போ மோசே கிட்ட எப்படி பேசியிருப்பாரு? யோசுவா கிட்ட எப்படி பேசியிருப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த காரியங்களை பாருங்க. அவர்கள் வருகிற ஆக்கனை உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி ஆவிக்குள்ளே வனாந்தரத்துக்கு கொண்டு போனான். அப்போது 7 தலைகளும் 10 கொம்புகளையும் உடைய தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருந்தாள். சிகப்பு நிறம், எல்லாருடைய ரத்தத்தை குடிச்சு 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 சிகப்பு நிறமான ஒரு பெரிய அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் தரித்திருந்தால், பொன்னினாலும் ரத்தனங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். பொற்பாத்திரம், அப்படிப்பட்ட அகோரமானவள். அவள் எப்படி இருந்தான்றத சொல்லப்படுது. மேலும் ரகசியம் மகா பாபிலோன். இப்போ சாத்தானுடைய இருப்பிடம் எங்க இருக்குதுன்னா, தலைநகரம் வந்து பாபிலோன். கொஞ்சம் புரியுதா? கொஞ்சம் நல்லா புரிஞ்சுங்க. பாபிலோன் தலைநகரம். எல்லா மதங்களும், எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ரிலிஜனும், எல்லா கடவுள்களும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்களே, அதெல்லாம் ஏற்பட்டது அங்கிருந்து தான், பாபிலோன்லேருந்து தான். பாபிலோன்லேருந்து தான் எல்லா உலகம் முழுதும் போயிருக்குது. மகா பாபிலோன். இந்த பாபிலோன்லேருந்து தான் எல்லா ரிலிஜனும் வந்தது. எல்லா பரிசுத்தமும், எல்லா சமாதானமும், எல்லா ஜெயமும் எருசலேமிலிருந்து வந்தது. இந்த 2 நகரம், ஒன்று மகாராஜாவா இயேசு கிறிஸ்துனுடைய நகரம், ஒன்று சாத்தானுடைய நகரம். பிசாசுடைய தலைநகரம், கர்த்தருடைய தலைநகரம் எருசலேம். வேதத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும். நம்ம இன்னும் 5 அப்பம் 2 மீனையும் பார்த்துன்னு இருக்கக்கூடாது.
ஏன்னா இந்த ரகசியங்களை தெரிஞ்சாதான் அவருக்கு பயந்து ஜீவிக்கிற ஒரு ஜீவியத்தை செய்ய முடியும். ஜெபிக்கிறவளாக மாறுவோம், வேதத்தை வாசிக்கிறவளாக மாறுவோம், நம்ம ரட்சிக்கப்பட்டவளாக மாறுவோம், நம்ம காக்கப்படுவளாக மாறுவோம். நம்முடைய சொந்தங்கள், நம்முடைய பந்தங்கள், நம்முடைய பிள்ளைகள், நம்ம பெற்றோர்கள், நம்முடைய எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அதுக்கப்புறம் அந்நியர்கள் ரட்சிக்கப்படணும், தேசம் ரட்சிக்கப்படணும், உலகம் ரட்சிக்கப்படணும். ஒருவனும் ஆக்கினையும் கந்தகமான இடத்துக்கு போகக்கூடாது. அப்படிப்பட்ட பாரத்தோடு இருக்கிறவங்க தான் இயேசுனுடைய பிள்ளை. இயேசுனுடைய பிள்ளைன்னா அவ்வளோதான். சாத்தானுடைய பிள்ளைங்க அப்படி எல்லாரும் கெட்டு போகணும், எல்லாரும் குடிக்காரனா, எல்லாரும் திருடனா, எல்லாரும் மோசமா, எல்லாரும் நரகத்துக்கு போகிறோன்னா மாறணும். நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? நீங்கள் யாராக இருக்க போகிறீங்க? நீங்களே சிந்திச்சு பாருங்க. இந்த கொடுக்கப்பட்ட கிருபையான இரக்கமான நாட்களில் நம்ம ரட்சிக்கப்பட போதாது. நம்முடைய பரிசுத்தம், அவர் மகா பரிசுத்தர், போராது. இன்னும் பரிசுத்தமானோம், இன்னும் பரிசுத்தமானோம், இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் வேதத்தை அறியணும், இன்னும் மற்றவர்களுக்கு சொல்லணும், இன்னும் 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 ஜீவன் உள்ள வரையில், உன்னை வைத்திருக்கிற நாட்கள் வரையில், மூச்சு இருக்கிற வரையில் நீ ஆண்டவருக்காக வாழணுமா? இதை தான் கர்த்தர் விரும்புகிறார். நம்ம செய்கிறோமா? அது கீழே வசனம். அந்த ஸ்திரீ ரத்தாம்பரமும் சிவப்புமான ஆடையும் பொன்னினாலும் ரத்தனத்தினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசித்தனமாக்கிய அருவருப்புனாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த பொற்பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். மேலும் ரகசியம் மகாபாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்னும் நாமம் அவள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. எல்லாம் வேசி என்பது பாவம். இந்த பாவம் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. அந்த ஸ்திரீ பரிசுத்தவானுடைய ரத்தத்தினாலும், எங்கே பரிசுத்தவான் தேவனுடைய சத்தியத்தை சொல்ல வந்த அத்தனை பேரும் அடித்து ரத்தத்தை குடிச்சவ தான் இவன். ரத்த சாட்சிகளாக மறிச்சதுனால தான் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நம்ம கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். சுகமாக, சமாதானமாக, சந்தோஷமாக, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வரோம். ஏதோ வந்துட்டு ஒரு சடங்காச்சாரமாக ஆராய்ச்சிட்டு போயிட்டு இருக்கிறோம். எத்தனை பாடுகள் மத்தியிலிருந்து இந்த சத்திய வேதம் கையில் கிடச்சிருக்கும். எத்தனை கஷ்டங்கள் மத்தியிலிருந்து இந்த கிறிஸ்துவ மார்க்கம் நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கோம். இந்த நல்ல சத்திய வழியை நம்ம தெரிந்து கொள்ள எத்தனை பாடுகள் மத்தியிலிருந்து வந்திருக்கிறது. நினைத்து பார்க்குறோமா? இல்லை, இல்லையா? எவ்வளோ கஷ்டம் பாருங்க. அந்த ஸ்திரீ பரிசுத்தவானுடைய ரத்தத்தினாலும் இயேசு கிறிஸ்துவினுடைய சாட்சிகளின் ரத்தத்தினாலும் வெறி கொண்டு இருந்து கண்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அவளை கண்டு நான் மிகவும் ஆச்சரியப்பட்டேன். அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதாய இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன். இவளை சுமக்கிற ஒரு மிருகம், அந்த மிருகத்தினுடைய ரகசியத்தை உனக்கு சொல்லுகிறேன். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது. நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. நல்லா கவனிங்க, 8வது வசனம். நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது. உலக தோற்றத்து முதல் ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, அந்த மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருந்த 7 மலைகளும், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் ராமருமாகிய இந்த மிருகம் 8வதுவான அவ்வழியிலிருந்து தோன்றும், அதை நாசமடைய போகிறதுமாய் இருக்கிறது. கொஞ்சம் கூட புரியாது, கஷ்டம் இல்லையா? சுருக்கமாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்கிறேன், மீதெல்லாம் நீங்கள் ஆவியானவரும் ஆண்டவரும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்துவார். அது யூதாஸ் காரியத்து. இருந்ததும் இராதமான பாருங்க. அவனை சொல்ல, நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது, இப்பொழுது இல்லை. முன்னே இருந்தது, எப்போ இருந்தது? ஏசாமி கூட இருந்தது. ஏசாமி கூட இருந்தது, நல்லா தெரிஞ்சுக்க, இருந்தது. அப்போது இருந்தது, இப்பொழுது இல்லை, இப்போ இல்லை. அது பாதாளத்திலிருந்து ஏறி வரப்போகுது. எங்கே?
அந்த கிறிஸ்து என்ன செய்யறான்? யூதாசு ஆண்டுகிட்டு செத்துட்டு அவன் நரகத்துக்கு போகிறான், நாசமடைய போகிறது. உலக தோற்றத்துக்கு முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்படுவோம். யூதாசு காரியத்தை பார்த்து ஆச்சரியப்படுவோம். ஐயோ, இவர் இயேசுவோடு இருந்தவன், இயேசுவோடு இருந்தவன், எப்படி இவன் நரகத்துக்கு போனான்? அதனால் நம்ம எல்லாம் கிறிஸ்தவன் சொல்லிட்டு பரலோகம் போய்டுவோன்னு நினைக்காதீங்க. மிக ஜாக்கிரதையாக இருங்க, மிக ஜாக்கிரதையாக இருங்க. நான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். ஐயோ, ஒருவனும் அக்னியும் கந்தமான கடலுக்கு போகக்கூடாதுன்றது தான் சொந்த பிதாவாகிய தேவன், அவர் வல்லமுள்ள தேவன், சொந்த ஒரே பிள்ளையை உலகமும் அதன் நிறைவும் அவருடையது, எல்லாம் அவருடையது. அவரை ஞானம் உள்ளவர், அழகு உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவரை பேதைகளும் பாவிகளும் அக்கிரமக்காரரும் நமக்காக அவர் பலி கொடுத்தார். அந்த ரட்சிப்பு விலையேறப்பட்டது, விலை கட்ட முடியாது. உலகத்தை ஒரு சமயம் வாங்க முடியும், அந்த ரட்சிப்பை வாங்க முடியாது. அதனால தான் பவுலடியார் சொல்றார், இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமானால் அவர் வருகிற கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? எப்படி தப்பித்துக் கொள்ள முடியும்? ஆண்டவரே, இன்னும் அறியணும், இன்னும் நான் ஜெபிக்கணும், இன்னும் நான் பரிசுத்தமாகணும், உம்மை போல நான் பரிசுத்தமாகணும். ஆண்டவரே, உம்மை போல நான் பரிசுத்தமாகணும். இயேசுவே, எனக்கு இன்னும் கற்றுக் கொடுங்கப்பா. ஆவியானவரே, இன்னும் வெளிப்படுத்துங்கப்பா, இன்னும் அறிந்து கொள்ளணும்ப்பா. வேத வசனத்தை சொல்றோமா? இல்லை. அவருக்காக ஜீவிக்கிறோமா? இல்லை. ஆனாலும் நல்லா பெறுங்க, உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத பூமியின் குடிகள், இருந்ததும் இராமற் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள். ஞானமுள்ள மனம் இதில் விளங்கும். அந்த 7 தலைகளும் அந்த ஸ்திரீ உட்கார்ந்த 7 மலைகளாம், அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்கள் 5 பேர் விழுந்தார்கள், ஒருவன் இருக்கிறான், மற்றவன் இன்னும் வரவில்லை. வரும்போது அவன் கொஞ்ச காலத்தில் தரித்திருக்க வேண்டும். இருந்ததும் இராதமாகிய மிருகமே 8வதுமானதும் அவை அவ்வழியில் இருந்து தோன்றுகிறதுமான நாசமடைய போகிறவனுமாய் இருக்கிறான். அதான் யூதாஸ் காரியத்து நாசமடைய போகிறான். நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவள் இன்னும் ராஜபாரம் பெறவில்லை. 10 ராஜாக்கள் கூட்டணி ஆட்சியாக வரப்போகிறாங்க. அந்த கூட்டணி ஆட்சியாக வரும்போது தலைமை ஆட்சி ரோம் நாடாக இருக்கும். கஷ்டம் வேண்டாம் இல்லையா? நீ சிந்திச்சு பாருங்க. ஏன்னா நிறைய தெரிய வேண்டியது இருக்குதுங்க. எல்லா வேதம் தெரிஞ்ச மாதிரி இன்னும் அறிந்து கொள்ளணும், இன்னும் தெரிந்து கொள்ளணும், இன்னும் அறியணும். ஆண்டவரை, தெரியாமல் நான் எப்படி இருப்பேன்? ஆண்டவரே, உண்மை அறிய நான் பரிசுத்தமாவேன். உண்மை அறிய நான் பாக்கியவானா மாறுவேன். உண்மை தெரிந்து கொள்ள நான் இன்னும் உமக்கு பிரியமாக மாறுவேன். இந்த எண்ணத்தோடு, இந்த வாஞ்சியோடு ஜெபிக்கிற மனுஷனா இருக்கிறதுக்கு தான் கர்த்தர் விரும்புகிறார். பிரியமான சகோதரனே, கர்த்தருடைய காரியங்களை நல்லா சிந்திச்சு பாருங்கள். அந்த 18வது வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்படுது? இவர்களை ஆட்டுக்குட்டியானவர்களுக்கு உடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களுக்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவருமாய் இருக்கிறார்கள் என்றார். யாரோடு கூட? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்கிறார். உண்மை உள்ளவர்கள். 14வது வசனம், நல்ல சத்தமாக 14வது வசனம். இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும். ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாய் இருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். அவரோடு கூட இருக்கிறவர்கள் அழைக்கப்பட்டவர்களும், நாடோடு கூட இருக்கிறவங்க அழைக்கப்பட்டவர்களும், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார்கள். உண்மையோட இருக்காங்க. பின்னும் அவன் என்னை நோக்கி,
அந்த வேசி உட்கார்ந்திருக்கிற தண்ணீர்களை அந்த கண்டாயே. வேசி உட்கார்ந்து இருக்கிற தண்ணீர்களை கண்டாயே. அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம். தண்ணீர்னா ஜனங்கள் கூட்டங்களும் ராஜ்யங்களும் அது மேல உட்கார்ந்துட்டுக்கிறா. கொஞ்சம் பிள்ளைக்கு தான் ஆண்டவரோடு கூடாங்க. உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்க அந்த தண்ணி மேல அந்த வேசி உட்காந்துக்கிறா. அந்த வேசி யாரு? சாத்தான். ஐயோ, இந்த ஜனங்க ரட்சிக்கப்படணுமே, பாரம் இருக்குதா? இந்த ஜனங்க அழிந்து போகக்கூடாது. நித்திய வேதனைக்கும் நித்திய ஆக்கணிக்கும் நித்திய அக்னிக்கும் சாத்தான் கொடுத்த தண்டனைக்கும் இவங்க போகக்கூடாது. கர்த்தர் நமக்காக நரகத்தை உண்டாக்கல, நமக்காக கர்த்தர் அக்னியை உண்டாக்கல, அவியாத அக்னியை உண்டாக்கல, சாத்தானுக்காக உண்டாக்குது. அவன் என்ன பண்றான்னா, நம்மை அவர் ஆராதிக்க, துதிக்க, சோஸ்திரிக்க, அவரோடு கூட இருக்க அவருடைய பிள்ளைகளை கெடுக்கிறான். ஆராதிக்காதபடி துதிக்காதபடி ஏன் எடுத்துக்குவாங்கடான்னு சொல்றான். சத்தியத்தை கேட்கக்கூடாதபடி மாத்திரான். அப்ப என்ன செய்யணும்? சாத்தானை அப்பால போ சொல்லி, பரிசுத்த ஆவியானவரே வாங்க, என்னை நிரப்புங்கப்பா, என்னை நிரப்புங்க, உடைய வசனத்தினால நிரப்புங்க, உடைய அன்பினால நிரப்புங்க, உடைய ரட்சிப்பினால நிரப்புங்க, உடைய வல்லமையால நிரப்புங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை சுகமா வைக்குங்க, அவனை ஜெயிக்கிற வல்லமையால் நிரப்புங்க. ஒரு பரிசுத்தம் பரிசுத்தம் பரிசுத்தம். கர்த்தர் பரிசுத்தர், அவன் அசுத்தன். நீ யார் கூட நிற்க போற? யாரு கூட நிற்க போற? பிதாவாகிய தேவன் சொந்த பிள்ளையை பலியாய் கொடுத்து விலையேறப்பட்ட ரட்சிப்பை உங்களுக்கு வச்சிருக்கிறார், நமக்கு வச்சிருக்கிறார். அலட்சியம் பண்ணி ஆராதிக்காமல், விசுவாசிக்காமல், வசனத்தை விசுவாசிக்காமல், ஜெபிக்காமல் இருப்போமானால் ஐயோ, அப்படி கோபத்திலிருந்து தப்பித்து கொள்ள முடியவே முடியாது. வாசிக்கலாம், அது கீழே வசனத்தை வாசிக்கலாம். நீ மிருகத்தின் மேல் கண்ட 10 கொம்புகளானவர்கள், 10 கொம்புகளானவர்கள் அந்த வேசியை பகைத்து அவளை பாழும் நிர்மாணம் ஆக்கி அவளுடைய மாம்சத்தை பட்சித்து அவளை நெருப்பினால் சுட்டெரித்து போடுவார்கள். அக்னியில சுட்டெரித்து போடுவார்கள். தேவன் தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றும் அளவும் அவர்கள் தமது யோசனையை நிறைவேற்றுவதற்கும் ஒரே யோசனை உள்ளவர்களாக இருந்து தங்கள் ராஜ்யத்தை மிருகத்துக்கு கொடுக்கிறதுக்கும் அவருடைய இருதயங்களை ஏவினார். நீ கண்ட ஸ்திரீயானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜபாரம் பண்ணுகிற மகா நகரமே என்றார். மகா நகரம் எது? பாபிலோன். பாபிலோன் சாத்தானுடைய இருப்பிடம். அந்த பாபிலோன் ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு ரோம் நாடா மாறி இருக்குது. கான்ஸ்டன்டின் மகாராஜா அவனுடைய வாரிசு ராம போனதுனால இந்த இடத்தை ரோம் நாட்டுக்கு கொடுத்துட்டான், ஃப்ரீயாக கொடுத்துட்டான். இன்னைக்கு ரோம் நாட்டில் இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய ஆழமான சத்தியம். அதனால் யோசித்து ஆண்டவரோடு கூட இருக்கும்போது அதிகமாக நீங்கள் தெரிஞ்சு கொள்ள முடியும். இல்லைன்னா தெரியவே முடியாது. அவரை கூட நீங்கள் இருந்தால் தான் அறிந்து கொள்ள முடியுமே தவிர இல்லைன்னா அறிந்து கொள்ளவே முடியாது. ஆக தேவனோடு கூட இருக்கிறதுக்கு முதல்ல பாருங்கள், ஆண்டவரே எனக்கு வெளிப்படுத்தும், எனக்கு அநேக காரியங்களை வெளிப்படுத்தும் அப்பா. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-21. எபேசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1-21. எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1-21. இது நிமித்தம் பவுலாகிய நான் புறஜாதியாராயிருக்கிற உங்கள் பொருட்டு கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டுண்டவனாயிருக்கிறேன். உங்களுக்காக எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிற தெய்வ கிருபைக்குரிய நியமம் இன்னதென்று கேட்டிருப்பீர்களே. அது என்னவெனில், புறஜாதிகள் சுவிசேஷத்தினாலே உடன் சுதந்திரமாவாய் ஒரே சரீரத்திற்குள்ளார்களுமாய்
கிறிஸ்துவுக்குள் அவர் பண்ணின வாக்குத்தத்தத்துக்கு உடன் பங்காளிகளுமாய் இருக்கிறார்கள் என்கிற உடன் பங்காளிகளாக இருக்கிறார்கள் என்று இந்த ரகசியத்தை அவர் எனக்கு வெளிப்படுத்தி அறிவித்தார். இந்த ரகசியத்தை அவர் வெளிப்படுத்தி எனக்கு அறிவித்தார். அப்போ யாரு? நம்ம எல்லாரும் பல ரகசியங்களை பவுலடியாருக்கு வெளிப்படுத்தினாரு. அதை எல்லாருக்கும் கிடைக்கும்படி எனக்கு அறிவித்தார். இதை குறித்து நான் முன்னமே சுருக்கமாக எழுதியிருக்கிறேன். அதை நீங்கள் வாசிக்கையில் கிறிஸ்துவின் ரகசியத்தை குறித்து எனக்கு உண்டாயிருக்கிற அறிவை அறிந்து கொள்ளலாம். இந்த ரகசியம் இப்பொழுது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவராலே வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படல. ஆபிரகாமுக்கு தெரியாது, ஈசாக்குக்கு தெரியாது, யாக்கோபுக்கு பழைய காலத்தில் இருந்த தூதர்களுக்கு, பழைய காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு தெரியாது. இப்போது இருக்கிற மனவாட்டி சபைக்கு இது தெரியப்படுத்துகிறார். எவ்வளவு பெரிய பாக்கியவான், எவ்வளோ பெரிய பாக்கியவான்! என்ன வசனம் எப்படி சொல்றார்? இந்த ரகசியம் இப்போது அவருடைய பரிசுத்த அப்போஸ்தலர்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நான் போகிறேன், பரிசுத்த ஆவியானவர் அனுப்புகிறேன், அவர் வந்து போதிப்பார், கற்றுக் கொடுப்பார், தெரியப்படுத்துவார், என்னை பற்றி இன்னும் 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 அதிகமாக அறிவிப்பார். ஆவியானவர் இல்லைன்னா அறிந்து கொள்ள முடியவே முடியாது. இந்த பரிசுத்த ஆவியானவர் நல்லா தேடுங்க, படுத்துக்கொண்டிருக்க போல முற்காலங்களிலே மனுபுத்திரருக்கு அறிவிக்கப்படவில்லை. தேவனுடைய பலத்த சத்துவத்தினால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்தை ஊழியக்காரனானேன். தேவனுடைய பலத்தை பவுலடியாரு என்ன பெரிய பணக்கார் தெரியுங்களா? பெரிய பெரிய பணக்கார். அவர் சொல்லவே முடியாது, அவ்வளோ பெரிய பணக்கார். குப்பையாகவும் நஷ்டமாக விட்டார். எல்லாத்தையும் விட்டுட்டு கர்த்தருடைய சுவிசேஷத்தை. அப்போ என்ன தெரியுமா? அவருடைய சொந்த பணத்தை எடுத்துக்கிட்டு ஊழியம் பண்ணுறதுக்கு போல என்ன பண்ணார் தெரியுங்களா? அவருக்கு யூத முறைப்படி ஏதாச்சும் ஒரு வேலை கற்றுக் கொடுத்துருப்பாங்க. கார்பெண்டர் வேலையோ, கூடாரம் பண்ணுற வேலையோ, வலை பின்னுற வேலையோ ஏதோ தெரிஞ்சிருக்கும். இவருடைய அப்பா பெரிய பணக்காரன் எப்படி மாறினார்னா, எப்படி வந்தாருன்னா இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணுவாங்க? பஸ்கா பண்டிகை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு ஆடு அடிப்பாங்க. இதனால வீடு வீட்டுக்கு ஆட்டு தோல் இருக்கும். இந்த தோலெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு அவர் என்ன செய்வார்? பதன்படுத்தி கூடாரம் பண்ணி ரோம் நாட்டுக்கு விற்பார். ரோம் நாடு எப்போ பார்த்தாலும் சண்டை சண்டை சண்டை, யுத்தம் போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ போகும்போது எங்கன்னா தங்கணும், அந்த கூடாரத்தை போட்டு தங்கணும். அப்போ கூடாரம் தோல்னால இருக்கும், மழைக்கும் வெயிலுக்கும் தண்ணிக்கும் எல்லாத்துக்கும் தடுத்து நிற்கிற கூடாரமாக இருக்கும். அந்த கூடாரம் பின்ற வேலை தான் சவுலுடைய அப்பா, பவுலுடைய அப்பா. சவுல் பவுலான மாறினார். அப்போ பணம், ரோம் நாட்டுடைய பணம் நிறைஞ்சது. ஆனால் தான் பவுல் சொல்கிறாரு, நான் ரோமனுக்கு ரோமனாகவும் எப்ரேனுக்கு எப்ரேனாகவும் இருக்கிறேன். வேத வசனத்தை திட்டவட்டமாய் காமாலினுடைய பாதப்படியில் இருந்து கற்றுக்கொண்டேன், படித்தேன் என்று சொல்றார். காமாலின்றவன் இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பை காணும் வரையில நான் சாகவே கூடாது அப்படின்னு வேண்டிக் கொள்ளுகிறான். 8வது நாள் மரியாளும் யோசேப்பும் குழந்தையை விருத்த சேதனம் பண்றதுக்கு கொண்டு போறாங்க ஆலயத்துக்கு. பார்த்த உடனே அவர் என்ன செய்யறார்? அந்த குழந்தைய பார்த்த உடனே, ரட்சிப்பை என் கண்கள் கண்டது, என்னை சமாதானத்தோடு எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு செபிக்கிறார். இந்த ரட்சகரை பார்க்கணும்னு சொல்லி வயதான கிழவனாக காத்து கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் சொல்றார், அந்த ரட்சிப்பின் பிள்ளையை பார்க்கணும்னு சொன்னியே, நீ ஆலயத்துக்கு போ. ஆலயத்துக்கு வந்தா அன்னைக்கு யோசேப்பும் மரியாதை அந்த குழந்தைய கொண்டுட்டு வராங்க. அந்த குழந்தைய வாங்கி கைகளில் வைத்து பார்த்தவொடனே தீர்க்கதரிசனம் சொல்லுது, ரட்சிப்பை என் கண்கள் கண்டது, என்னை சமாதானத்தோடு எடுத்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு சொல்லி இந்த தீர்க்கதரிசனம் சொல்றார். அவனுடைய பிள்ளை அவன் யாருக்கிட்ட கத்துக்கிறானா? பவுலடியார். அந்த இடத்துல அவனுடைய பிள்ளை காமாலியன், காமாலினுடைய பாதப்படியில் கற்றவன் தான் இந்த பவுலடியார்.
திட்டவட்டமாக வேதத்தை கற்றவன். அவன் சொல்லுகிறத பாருங்க. இந்த ரகசியம் இப்பொழுது என்னுடைய பரிசுத்த அப்போஸ்தலருக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் ஆவியானால் வெளிப்படுத்தப்பட்டு இருக்கிறது போல முற்காலங்களில் மனுப்புத்தருக்கு அறிவிக்கப்படவில்லை. பவுலடியார் என்ன அழகா எப்படி சத்தியத்தை கொடுக்குறார் பாருங்க. அவர் சொல்ற ஒவ்வொரு வசனமும் உள்ளத்தை உருக்கும். என்ன தெரியுங்களா, நீங்களாம் இதெல்லாம் படித்து கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அப்படியே யோசிங்க. ஏதோ கண்ணை முடிக்கணும் வசனத்தை படிக்காதீங்க. அதுக்கப்புறம் பாருங்க, அப்புறமா அப்போ வாசிங்க. அதுக்கு தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினால் இந்த சுவிசேஷத்துக்கு ஊழியக்காரன், அவருடைய தயவுனால நான் ஊழியக்காரன் ஆனையா. அந்த தயவுனால் அவரை தெரிந்து கொண்டேன். அவர் என் மேல வைத்த தயவு. எத்தனையோ பேர் படித்தவர்கள் கிடைக்க முடியாத தயவு, பேதையாக எனக்கு கிடைச்ச தயவு. அப்படியே சொல்றான் இந்த பவுலடியார். தயவு, வேதவசனம் தெரினா தயவு. தயவுனாலே பரிசுத்தவான்களுக்கு எல்லாருக்கும் சிறியவனாகிய நான், பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் சிறியவனா பெருமையப்படுறாங்க. இன்னைக்கு ரொம்ப பெரிய ஆளா காமிச்சுக்கிறாங்க. 8வது வசனத்தை வாசிங்க பாருங்க. பரிசுத்தவான்கள் எல்லாரின் மேலும் சிறியவனாகிய நான், எல்லாருக்கும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை, கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. தயவு, கிருபைனா தயவு. இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டது. நீ ஆண்டவருடைய சத்தியத்தை மற்றவருக்கு சொல்லி எப்படியாவது ஒரு ஆத்மாவை ஆலயத்துக்கு கொண்டு வரும்போது அது கர்த்தரால் அளிக்கப்பட்ட கிருபை. இல்லை சாத்தான் உங்களுக்கு வேலை செய்யக்கூடாதபடி கற்றுக் கொடுக்குறான், சத்தியத்தை சொல்லாதபடி சொல்லுகிறான். நீ தெரிஞ்சுக்கிட்டே போடான்ட்டு மற்றவனுக்கு ஏன் போய் சொல்ற அப்படின்னு சொல்றான் இல்லையா? அவனுக்கு நீங்கள் கீழ்ப்படுவீங்க. ஆண்டவர் கீழ்ப்படுகிறீங்களா? பவுலடியார் எவ்வளோ படித்தவர், எவ்வளோ பெரிய பணக்காரர். எல்லாத்தையும் நஷ்டமாக பார்த்தார், எல்லாம் குப்பையாக பார்த்தார். எத்தனையோ லட்சம் இருந்தது அவருக்கு. அவ்வளோத்தையும் குப்பையாக பார்த்து கூடாரம் பின்னி, அவர் யூத முறைப்படி கூடாரம் பின்னி அதை வித்துட்டு எனக்கும் என்னோடு கூட இருந்தவர்களுக்கும் இந்த கரங்களே உடைத்தது என்று சொல்லி பவுலடியார் சொல்கிறத பார்க்குறோம். நிற்கிற ஊழியக்காரங்களாம் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க பார்த்தீங்களா? இது ஊழியமா சொல்ல முடியுமா? பவுலடியார் போல் நடக்கிறாங்களா? யோசித்து பாருங்க. அது கீழே வசனம், தேவன் தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொண்டிருந்த அனாதி தீர்மானத்தின்படி 10வது வசனம், உன்னதங்களில் உள்ள துரைத்தனங்களுக்கும், உன்னதங்களில் இருக்கிற துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் அவருடைய அதிகாரங்களுக்கும் அனந்த ஞானமானது சபையிலே மூலமாய் இப்பொழுது தெரிய வரும் பொருட்டாக, சபையில ஞானமாக தெரிய வரும் பொருட்டாக இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த யாரை கொண்டு நல்லா தெரிஞ்சுக்க. எப்படி ஏன்னா பவுலடியார் எப்படி அவருக்கு கிடைக்குது இந்த வசனம்? எப்படி அவர் கொடுத்துட்டார் ஆண்டவர்? ஏன் இவர் மேல அவரு அன்பு? நீ யோசிக்கிறீங்களா? என்ன மாதிரி வசனத்தை கொடுக்கிறார் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை கொண்டு எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவனுக்குள்ள ஆதி காலங்கள் முதற்கொண்டு மறைத்திருந்த ரகசியத்தினுடைய ஐக்கியம் இன்னதென்று எல்லாருக்கும் வெளிப்படையாக காண்பிக்கிறதற்கு, எல்லா ரகசியம் வெளிப்படையாக காண்பிக்கிறதுக்கு இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்பா பார்த்தீங்களா, பைபிளை படிக்குங்க, இந்த ரகசியங்களை வெளிப்படும். அது யாரால கிடைச்சது? கர்த்தரால கிடைச்சது, ஆண்டவரால் கிடைச்சது. எந்த பைபிள் காலேஜினாலும் வெளிப்படாது. நீ கர்த்தருடைய ஆவியானவர்கிட்ட கேட்கும் போது தான் அழகாக வெளிப்படுத்துவார், ஆழமாக வெளிப்படுத்துவார், ரகசியங்களை வெளிப்படுத்துவார். உடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியும்படி செய்வார். அதுக்கப்புறமா வச்சுக்கலாம், அவரை பற்றும் விசுவாசத்தால் அவருக்குள்ள நமக்கு தைரியமும் திட நம்பிக்கையோட தேவனிடத்தில் சேரும் ஸ்லாக்கியமும் உண்டாயிருக்கிறது. ஆக கர்த்தரிடத்துல சேர்றதுக்கு, அவரிடத்துல சேர்றதுக்கு ஸ்லாக்கியம் கிடைச்சிருக்குது, பாக்கியம் கிடைச்சிருக்குது. ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் என்ன செய்யணும்? ஊழியக்காரன் அதிகமா சபைக்காக ஜெபிக்கணும், ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக ஜெபிக்கணும்.
ரமேஷ் நகர் சர்ச்சுக்காக ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறேன் தினமும். இது செய்யலைன்னா என்ன கணக்கு கேட்பார்? நான் உயிரோடு இருக்கும் வரையில ஒவ்வொருத்தருக்காக ஜெபிக்கிறேன். இதுக்கு மேலே என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. ஜெபத்தினுடைய கிருபை, ஜெபத்தினுடைய ஆசீர்வாதம், ஜெபத்தினுடைய இரக்கம் அது கிடைச்சிருந்தா அவங்க நல்லா இருப்பாங்க. சிலர் கிடைக்கலாம், சிலர் கிடைக்காம போகலாம், நான் அதை சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் அதை பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருங்க. நீங்கள் ஜெபிக்கும் போது தான் அங்கே வந்து சேரும், இல்லைன்னா கிடைக்காது. 100க்கு அதிபதி வரான், ரோம் நாட்டுக்காரன், இயேசுவை பற்றி ஒன்றுமே தெரியாதவன். அவன் என்ன செய்கிறான்? வந்துட்டு யாருக்கிட்ட? அவருடைய வேலைக்காரன் சிக்கா இருக்கிறான். அவன் எவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பான். 100க்கு அதிபதினா, ரோம் நாட்டினுடைய 100க்கு அதிபதினா அவன் பெரிய ராஜா மாதிரி. அப்படியேப்பட்டவன் இயேசுவண்டையில் வரான், என்னுடைய வேலைக்காரன் சிக்கா இருக்கிறான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கய்யா, நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதியற்றவன். எனக்கு ஒருத்தனை வாண்டா வரான், ஒருத்தன் போனா போகிறான். எனக்கு நிறைய ஆசை இருக்குது, நிறைய ஆட்கள் இருக்கிறாங்க, எல்லாம் இப்படி இருக்கிறாங்க. ஆனாலும் கர்த்தாவே, நீ என் வீட்டுக்கு வர, நான் தகுதியற்றவன், நான் பாத்திரமற்றவன், ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கப்பா அப்படின்னு கேட்குறான். அப்படி சொல்லும் போது கர்த்தருக்கு மிகவும் சந்தோஷமாச்சு. இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லையே. இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசம் திரும்பி பார்க்கிறார். இஸ்ரவேல் ஜனம் நிற்கிறாங்க, திரும்பி பார்த்து இஸ்ரவேலிலே இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை. ஏன் அப்படி சொன்னாரு? ஏன் அப்படி சொன்னாரு? கொஞ்சம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சின்ன பிள்ளையிலிருந்து சத்தியத்தை அறிந்து கொண்டே வந்திருக்கிறீங்க ரமேஷ் நகர் சர்ச்சுக்கார். நான் 1 வருஷம் போல பல வருஷமாக சேற்றிலையும் மோட்டிலையும் விழுந்து சத்தியத்தை சொல்லியிருக்கிறேன். இன்னும் ஆண்டவரை அறியாமல் இருக்கிறீங்க. சரைக்கு மழை நேரங்களில் போய் சரைக்கு பலமுறை கீழே வந்துருக்கிறேன். அப்போ எல்லாம் சின்ன சின்ன பசங்களாக இருந்தாங்க. இன்னும் அறியாமல் இருக்கிறீங்க. என்ன சொல்கிறேன் தெரியுமா? அவ்வளோ கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லிட்டு வந்துக்கிறேன், ஆனால் அலட்சியம் பண்ணிக்கிறீங்க. வேண்டாம், இந்த நாளில் நினைத்து பார்த்து இதுவே உங்களுக்கு சாட்சியாக வந்து நிற்கும். பயந்துச்சுங்க. இங்கேயும் ஆசீர்வாதம், அங்கேயும் ஆசீர்வாதம். இங்கே வறுமையாகவோ பிச்சைக்காரனாகவோ வியாதிக்காரனாகவோ இயேசு விட மாட்டார், எல்லாவற்றையும் செய்வார். உங்களை அழைத்தவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. உங்களை தெரிந்து கொண்டவர் இன்னார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. இந்த இந்தியாவில் எவ்வளோ ஜனங்க இருக்கலாம், உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் உங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு, உங்கள் மேலே வைத்திருக்கிற பிரியம், உங்கள் மேலே வைத்திருக்கிற நேசம் உங்களை பிரித்து எடுத்து அவரை பற்றி அறிந்து அவருக்கு சாட்சியாய், அவருக்குள்ள ஆசீர்வாதமாய், அவருக்குள்ள சுகமாய், அவருக்குள்ள பலமாய் அநேகர்களுக்கு சாட்சியாக இருக்க உங்களை எடுத்திருக்கிறார். நீங்கள் அலட்சியமாக இருப்பீங்களா? கர்த்தர் கணக்கு கேட்பார். அது கீழே ஆகையால் உங்கள் நிமித்தம் நான் அனுபவிக்கிற உபத்திரவங்களினால் நீங்கள் சோர்ந்து போகாதிருக்க வேண்டிக் கொள்கிறேன். சோர்ந்து கொள்ளாதபடி வேண்டிக் கொள்கிறேன். அவைகள் உங்களுக்கு மகிமையா இருக்கிறது. இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனாகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசுவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு, யாரு? இயேசு முழங்கால் படியிட்டு பிதா பவுலடியார். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும், ஆவியுடைய வல்லமையால பரிசுத்தாவின் வல்லமையை பெறுங்க, பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலைத்து இருக்கிறவர்களாக சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவுடைய அன்பிலே அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். அவருடைய அகலம் ஆழம் உயரம் தெரியாது, அவ்வளோ பெரிய அன்பு. என்னங்க யோசித்து பார்க்குறீங்களா? ஒரு பணம் கொடுத்தா ஒரு லிமிட்டு, சாப்பாடு போட்டால் ஒரு லிமிட்டு, சொந்தக்காரண்டா 2-3 நாள் இல்லை. இதில் என்ன சொல்கிறப்பட்டுன்னா சகல பரிசுத்தவான்களோட கிறிஸ்துவனுடைய அன்பு அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து, அவர் என்னதென்று ரொம்ப பெருசு. இவ்வளோ பெரிய அன்பு, எவ்வளோ பெரிய அன்பு! வானத்துக்கும் பூமிக்கும் உயரமுள்ள அன்பு.
அன்பு அறிவிக்கட்டாத அந்த அன்பை, அறிவிக்கட்டாத அந்த அன்பு, அறிவிக்கே எட்ட முடியாத அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு இயேசுடைய அன்பு! அறிவிக்கட்டாத அந்த அன்பை வல்லமை உள்ளவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியும் உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து வேண்டிக் கொள்க. பவுலடியார் சொல்றார், வேண்டிக் கொள்கிறேன், உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். என்னதே அறிவிக்கட்டாத அன்பு, அறிந்து கொள்ள வல்லமை உள்ளவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிக அதிகமாக நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் ஜெபிப்பதற்கும் நம்ம வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நம்ம இவ்வளோதான் கிடைக்கணும் ஆண்டவரே இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு மேலே அதிகமாய் உங்களுக்கு கிரியைகளை வல்லமையின்படியும் நமக்கு செய்ய வல்லவராய் என்ன இருக்கிறாரு? அவர் இருக்கிறார், வல்லவராய் இருக்கிறார். சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக, சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. எனக்கு சொன்னால் பேசிக்கிட்டே இருப்பேன், உங்களால் முடியாது. ஏன்னா பேச 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 வசனத்தை அறிய அறிய எத்தனை சந்தோஷமா சொல்லவே முடியாது. அவ்வளோ ஆழமான சத்தியங்கள். இன்னும் எப்போ தான் அறிஞ்சு கொள்ள போகிறோம்? எப்போ தான் தெரிந்து கொள்ள போகிறோம்? எப்போ தான் அவருக்கு பிரியமாக இருக்க போகிறோம்? எப்போ தான் அந்த உலகத்தில் அவருக்கு சாட்சியாக இருக்க போகிறோம்? இந்த நாளைக்கு ஒப்பு கொடுங்க, எழுந்து நிற்கலாம், செபிக்கலாம். ஆண்டவரே, செபிக்கலாம். எங்க நல்ல ஆண்டவரே, இவ்வளவு பெரிதான பாக்கியம், இவ்வளவு பெரிதான ஸ்லாக்கியம், இவ்வளவு பெரிதான ஆசீர்வாதம், இவ்வளவு பெரிதான சந்தோஷம் ஆண்டவரே அறிந்து கொள்ள முடியலப்பா, முடியல. எங்கே போனாலும் அளவு இருக்கிறது. அன்பு ஒரு அளவு, பெற்றோர்கிட்ட ஒரு அன்பு, சகோதரர்கிட்ட ஒரு அன்பு ஒரு அளவோடு இருக்கிறது. உம்மிடத்தில் அளவே இல்லைப்பா, அளவே இல்லை. உம்மை விட்டு இந்த உலகத்தினுடைய அன்பையும் உலகத்தினுடைய சிநேகத்தையும் உலகத்தினுடைய காரியங்களை நினைத்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. வேண்டாம் ஆண்டவரே. பவுலடியார் கொடுத்த தியானத்தில் கொஞ்சம் கொடுங்கப்பா, கொஞ்சம் பக்தி கொடுங்கப்பா. அவர் கொடுத்ததை எல்லாம் எங்களுக்கு கொடுக்க முடியாது ஆண்டவரே, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க. நாங்களும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொண்டு உமக்கு பிரியமாய் இருக்க, உடைய வசனத்தினால பலப்பட, உடைய வசனத்தினால திடப்பட, உடைய வசனத்தினால ஆஸ்வதிக்கப்பட, உடைய வசனத்தினால சுகமாயிருக்க, உடைய வசனத்தினால பிதாவுடைய அன்பை காண, உடைய வசனத்தினால நீர் எங்களுக்காக பட்ட பாடுகளை சிந்தித்து பார்க்க எங்களுக்கு கொடுத்த இந்த நேரங்களிலே இது ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த நேரத்துக்காக உமக்கு கோடி 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும். வந்த ஒவ்வொருவர்களும் வெறுமையாக வேண்டாம் ஆண்டவரே, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. பவுலியடரை கொண்டு எத்தனை காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, எங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய சிஷ்யர்களாய் மாற்றுங்க. இயேசுவா சொல்றா, சூரியனே நீ கிதியோன் மேலே நில், சந்திரனே நீ ஐலான மேலே நில். எத்தனை பெரிய வார்த்தை! இந்த வார்த்தை அப்படியே நிற்குதே. ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு இப்படிப்பட்ட நாள், ஒத்த நாள் பூமியில எங்குமே யாருக்கும் ஏற்படாத நாள். ஒரு தனிப்பட்ட மனிதனை சத்தத்தை கேட்டு சூரியன் கிதியோன் மேலும் சந்திரன் ஐலான மேலும். கர்த்தாவே அப்பா, உடைய பிள்ளைகள் யுத்தம் நடக்கும்போது அவர்கள் யுத்தத்தை காட்டிலும் கற்மழையினாலே கொன்றவர்கள் செத்தவர்கள் அதிகமாக இருந்தார்கள். உடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புற சாத்தானை முறியடிக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு வல்லமையான நாமங்களுக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட வல்லமுள்ள தேவன் எங்களுக்கு கிடைத்தது நாங்கள் எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம். ஆகவே கர்த்தாவே மன மகிழ்ச்சியாக அப்பா, எந்த வகையில் நாங்கள் குறைவில்லை. எங்களுக்கு விரோதமாக எழுகிறவளை யுத்தம் கர்த்தர் அங்கே செய்வார். நாங்கள் ஒன்றுக்கு கவலைப்பட வேண்டாம். எங்களுடைய ஆசீர்வாதம் பெரிதாக இருக்கிறது, அவருடைய அன்போ எங்கள் மேலே பெரிதாக இருக்கிறது.
என்று உணர்ந்து அதை விசுவாசித்து பெற்றுக்கொண்டோம் என்ற உள்ளத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக பிதாவே இவரை ஒவ்வொருளையும் தனித்தனியாக நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவை உடைய கிருபையால் நிரப்புங்க, உடைய இரக்கங்களால் நிரப்புங்க. ஆவியானவரை நிரப்புங்க. எல்லாரும் தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க. எல்லா மகிமையும் கனத்தையும் துதியும் சோத்திரத்தையும் உடைய கடாப்பட்ட பாதங்களில் வைக்கிறோம். ஜெபித்ததை அத்தனையும் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜபங்களை கேளும் வல்லமுள்ள பிதாவே, ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறந்தே போவதை. நம்முடைய பிதாவுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பரிசுத்தாவுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட எப்பொழுதும் எந்த நேரத்திலும் நம்ம கூடவே இருந்து நம்மை தேற்றி ஆற்றி வழி நடத்துவாராக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமேன்.